செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். இது நம்ம ஆவடியின் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய செயல் திட்டத்திற்கான தொடக்க விழா. தி நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற இன்டர் ஸ்கூல் கல்ச்சுரல் நிகழ்வு. நசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஓவிய போட்டி. தேசிய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற நசரத் பள்ளி மாணவர்கள். ஆவடி கன்னடபாளையம் நசரத் பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்று வெற்றி பெற்ற சயின்ஸ் எக்ஸ்போ. இனி விரிவான செய்திகளை காணலாம். இது நம்ம ஆவடியின் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய செயல் திட்டத்திற்கான தொடக்க விழா. கடந்த வாரம் இது நம்ம ஆவடி தொண்டு நிறுவனத்தில் செயல்பட்டு வரும் மகளிர் சுய உதவிக்குழு நசரத் கல்லூரியின் வளாகத்தில் திரு ஏஎன் என்ஜிமாரிஸ் அவர்களின் தலைமையிலும் திரு செல்வராஜ் அவர்களின் தலைமையிலும் இது நம்ம ஆவடி தொண்டு நிறுவனத்தின் குழுவினர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது. அன்று புதிய செயல் திட்டத்திற்கான தொடக்க விழா மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகளிர்களின் வாழ்வாதாரத்தை உயர்வடைய செய்யும் பொருட்டு தனிப்பட்ட கணினியின் மென்பொருள் மற்றும் வன்பொருள், நெகிழி மறுசுழற்சி, 4 சக்கர வாகனம் மற்றும் மகளிர்களுக்கான பிங்க் ஆட்டோ பயிற்சிகள் மற்றும் மின்சாரத்தை சேமித்தல் போன்றவற்றுக்கான பயிற்சிகள் குறித்து கூறப்பட்டது. தனிப்பட்ட கணினியின் மென்பொருள் மற்றும் வன்பொருள் குறித்து நசரத் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் மனோரஞ்சிதம் அவர்களும், 4 சக்கர வாகனத்தின் பயிற்சிகளை குறித்து திரு கோபு அவர்களும், நெகிழி மறுசுழற்சி குறித்து பிஸ்லரி நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஆர்கி அவர்களும், மின்சார சேமிப்பதை குறித்து டாக்டர் சேது மாதவன் அவர்களும் உரையாடினர். இறுதியாக நசரத் குழுமத்தின் செயலாளர் திரு ஏஎன் என்ஜிமாரிஸ் அவர்கள் மேற்கண்ட பயிற்சிகளில் பங்கேற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டும் மகளிர் குழுவில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளுமாறும் தன்னுடைய உரையை முடித்தார். இறுதியாக கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் இது நம்ம ஆவடி தொண்டு நிறுவனத்திற்கு நன்றி கூறி விடைபெற்றனர். தி நாசரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்ற இன்டர் ஸ்கூல் கல்ச்சுரல் நிகழ்வு. கடந்த 7/12/2024 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியில் முதல் முறையாக ஃபீல் த பீட் என்ற தலைப்பின் கீழ் பள்ளிகளுக்கு இடையேயான கல்ச்சுரல் காம்படிஷன் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி நசரத் குழுமத்தின் செயலாளர் திரு ஏஎன் என்ஜிமாரிஸ் அவர்களின் தலைமையிலும் தி நாசரத் அகாடமியின் பள்ளி முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும் நடைபெற்றது. இப்போட்டியில் தலா 10 பள்ளிகளும் 220 மாணவ மாணவியர்களும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். 1 முதல் 3ஆம் வகுப்பு பயிலும் மழலையர்கள் பள்ளியின் வளாகத்தில் நோ பிளாஸ்டிக் என்ற கருப்பொருளின் கீழ் ராம்ப் வாக்கும், 4 முதல் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவியர்கள் ட்ரைபல் டான்ஸும், 6 முதல் 7ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்கள் ஃபியூஷன் டான்ஸும், 8 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்கள் மித்கல் டான்ஸும் ஆடி தங்களின் திறமைகளை நிரூபித்தனர். அன்று முதல் 3 இடங்களை பெற்ற பள்ளிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடுவர்களும் தங்களின் திறமையை நடனத்தின் மூலம் வெளிப்படுத்தினர். இறுதியாக ஒட்டுமொத்த கோப்பையை கிரேட் ஆர்வஸ்ட் பள்ளி தட்டிச் சென்றது. பரிசுகளை பெற்ற அனைத்து பள்ளிகளுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை பள்ளியின் செயலாளர் திரு ஏஎன் என்ஜிமாரிஸ் அவர்களும் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களும் கூறினர். இறுதியாக ஆசிரியர்கள் குழும படத்துடன் நிகழ்ச்சி நிரல் இனிதே நிறைவு பெற்றது. நசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஓவிய போட்டி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ட்ரீம் கலாம் நிறுவனத்தின் சார்பில் டிராயிங் மற்றும் பெயிண்டிங் காம்படிஷன் நடைபெற்றது. குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நோக்கில் 14/11/2024 குழந்தைகள் தினத்தன்று பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஓவிய போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களின் சுற்றுச்சூழல் பற்றிய கருத்துக்களை ஓவியம் மூலம் நேர்த்தியாக வெளிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா 6/12/2024 அன்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மாணவர்கள் அனைவரும் மரக்கன்றுடன் பள்ளி மைதானத்தில் உற்சாகமாக வலம் வந்தது கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருந்தது. ட்ரீம் கலாம் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் சங்கர், மிஸ் ஷாலினி, மிஸ் கீதா மற்றும் டீம் லீடர்ஸ், பள்ளி மாணவ மாணவியர், ஆசிரியர்கள் பெரும் அளவில் உற்சாகமாக கலந்து கொண்டு விழாவிற்கு அழகு சேர்த்து சிறப்பித்தனர். ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி பள்ளியில் ட்ரீம் கலாம் இன்டர்நேஷனல் குழுவினரால் 12/11/2024 அன்று ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில்
கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலை பசுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ட்ரீம் கலாம் இன்டர்நேஷனல் குழுவின் முதல்வர் திரு சங்கர் அவர்கள் பதக்கங்களை வழங்கி மற்றும் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் செடி மற்றும் விதைகளை வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். மேலும் பள்ளியை பாராட்டி பெஸ்ட் கிரீன் சஸ்டைனபிலிட்டி விருதினை அப்பள்ளி முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் பெற்றுக்கொண்டனர். தேசிய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற நஸ்ரத் பள்ளி மாணவர்கள். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியை சார்ந்த மாணவர்கள் 7th ஓபன் நேஷனல் லெவல் கராத்தே சாம்பியன்ஷிப் மைசூர் 2024 கலந்து கொண்டு முதலிடத்தை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவர்கள் 5ஆம் வகுப்பில் பயிலும் ஜே அனிஷ் நாராயணன் முதல் பரிசும், 1ஆம் வகுப்பு பயிலும் ஜே தருண் நாராயணன் 2ஆம் பரிசும், 6ஆம் வகுப்பு பயிலும் எஸ் ஹாக்கின் ரேஷ்மா 2ஆம் பரிசும், 4ஆம் வகுப்பு பயிலும் எம் வெற்றிவேல் 2ஆம் பரிசும், 9ஆம் வகுப்பு பயிலும் ஜே ஷாம் அல்ரிச் 3ஆம் பரிசும் பெற்றுள்ளனர். வெற்றி பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் தலைமை ஆசிரியை திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். ஆவடி கன்னடபாளையம் நஸ்ரத் பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்று வெற்றி பெற்ற சயின்ஸ் எக்ஸ்போ கடந்த 4/12/2024 அன்று காலை 9:30 மணி அளவில் திருமலவாயிலில் அமைந்துள்ள பெத்தல் குளோபல் ஸ்கூலில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையேயான சயின்ஸ் எக்ஸ்போ 2024 நிகழ்ச்சியில் நஸ்ரத் பள்ளி மாணவ செல்வங்கள் மற்றும் சுற்றியுள்ள பிற பள்ளிகளில் இருந்தும் மாணவ செல்வங்கள் பங்கு பெற்று தங்கள் திறமைகளை வெளிக்காட்டினர். இப்போட்டியில் நஸ்ரத் பள்ளியின் மாணவனான 1ஆம் வகுப்பு பயிலும் ராஜச்சோழன் மற்றும் 5ஆம் வகுப்பு பயிலும் ஜே ஜர்ஷல் ஆகிய இருவரும் பரிசுகளை தட்டி வந்து நஸ்ரத் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் கலந்து கொண்ட மாணவ செல்வங்களுக்கும் தன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நஸ்ரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.